வெல்கம் மை அசெட்ஸ் வியூவர்ஸ். இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெகுலராக என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்காக we are bringing a fund manager. இன்னும் 1-2-3 monthsக்கு already நம்ம we are bringing an expert in the industry to get their views and wisdom. எப்படி அந்த wisdom எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஏன்னா பிகாஸ் நம்ம சேனலில் வர ஃபண்ட் மேனேஜர்ஸ் சில பேர் 50,000 கோடி மேனேஜ் பண்ணுறாங்க, 75,000 கோடி மேனேஜ் பண்ணுறாங்க, வித் வாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 20-30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வராங்க. அவங்களோட நாலேஜே நம்ம ஒரு 10-15 மினிட்ஸில் வில் ட்ரை டு ஸ்டீல். இதுதான் நம்ம பண்ணுறது எப்பயுமே. நம்ம இந்த மாதிரி இந்த டைம் நம்ம பார்க்க போகிறது வந்து சதீஷ் ராமநாதன், சிஐஓ ஈக்விட்டி ஜேஎம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்குறோம். நம்ம அவர் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. அந்த 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம 10-15 மினிட்ஸில் எப்படி வாங்கிக்கிறது நம்ம பார்க்கலாம். இயர்ஸ் ஆஃப் வாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இக்ரால் ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ரிசர்ச் ஃபார்ம். யூ நோ தட் ரிசர்ச் ஃபார்மில் ஒர்க் பண்ணாலே their level of knowledge will be different இருக்கும். ICICI Securities, you know that ICICI is one of the dynamic brands. He worked in ICICI Securities. You should have had delivered quite a good. And you know that Franklin as a brand, it has an own facility. So he was a fund manager with the Franklin, and our own homegrown Sundaram AMC was a director equity. And all this is started with an earlier years into as an entrepreneur. He floated a company called Tattva Capital. Again, our journey in the இதுக்கு ஆரம்பிச்சது. Welcome to my channel, sir, Mr. Satish Ramanathan. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே. யா, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வில் கோ வித் கொஸ்டின்ஸ் இவருக்கு பவுன்ஸ் பண்ணிடலாம். நார்மலாக இப்போ நம்ம எல்லாருக்குமே டவுட் இருக்குது, மார்க்கெட் ரொம்ப பீக்காக இருக்குது, என்ன மார்க்கெட் கரெக்ட் ஆகிடுமா இல்லை ஃபர்தராக மார்க்கெட் போகுமா அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குது. நம்ம அவரோட வியூ என்னன்னு மார்க்கெட்டில் நம்ம எடுக்கலாம். இப்போது இந்த மார்க்கெட் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே ஏறி இருக்குது இந்த ரீசெண்ட் டைம்ஸ். ஏன்னா இந்த எஃப்ஐஐ இன்ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 4 மாதத்தில் 1,10,000 கோடி ரூபா வந்திருக்கு மார்க்கெட்டில். அதனால் கொஞ்சம் மார்க்கெட் ஏறி இருக்குது, அதிகமாகவே ஏறி இருக்குது. அதனால் வாட் வி ஆர் ரெக்கமெண்டிங் இஸ் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது பெட்டர் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். வேல்யூஷன்ஸும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, ஆனால் நாட் வெரி சீப். ஸோ அதனால கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது இஸ் அட்வைஸ்ட். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சைடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மார்க்கெட் காஷியஸாக இருக்குது, மார்க்கெட் கொஞ்சம் பீக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்னொரு சைடு எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, சிலது மிக்சட் பேக்கர் மாதிரி இருக்குது. ஸோ ஐ தாட் வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ, வாட் இஸ் யுவர் வியூ ஆன் த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். நீங்கள் எப்படி அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்க? இப்போ மார்க்கெட் பீக்காக இருக்குது, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுமா இல்லை இட் வில் நாட் ஹெல்ப் யூவா? மார்க்கெட் ரிசல்ட்ஸ் இப்போதைக்கு ஃபுல்லாக கம்பெனிஸ் எல்லோரும் டிக்ளேர் பண்ணல. டிக்ளேர் பண்ண கம்பெனிஸில் என்ன தெரியுறதுன்னா, இப்போது ஃபார்மா கம்பெனிஸ் ரீசனபிளி பெட்டராக பண்ணியிருக்கு. ஐடி செக்டர் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா ஐடி செக்டர் யூஎஸ் எக்கானமியில் அந்த பேங்கிங் க்ரைசிஸ் ஆனதுனால ஐடி செக்டர் இஸ் ஃபேஸிங் சம் சேலஞ்சஸ். கமாடிட்டிலையும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் மிக்ஸ்ட் பேக்காக தான் வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இதில் என்ன தெரியுறதுன்னா, நம்ம டொமெஸ்டிக் எக்கானமி ரிலேட்டட் செக்டர்ஸ் ஆர் டூயிங் ரீசனபிளி வெல். பிகாஸ் ரூரல் இந்தியாவில் கொஞ்சம் க்ரோத் வந்திருக்கு. விவசாயம் எல்லாம் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் இந்த ரூரல் எக்கானமி கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் தான் வி ஆர் மூவிங் சம் மனி டு தீஸ் செக்டர்ஸ். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த சம் செக்டர்ஸ் இந்த மிக்சட் பேக் இருந்துருக்கு, சில செக்டர்ஸ் யூ மென்ஷன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் விச் ஆர் தி செக்டர் யூ ஆர் புல்லிஷ் ஆன், வேர் யூ புட் யுவர் மனி சார்? இந்தியாவில் க்ரோத் டெஃபினட்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ லாங் டேர்ம் பாசிட்டிவ். வி திங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரம் இந்தியா நல்லா தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் க்ரோத் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, மேலே ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தவிர்த்து மேனுஃபேக்சரிங் இஸ் ஆல்சோ பிக்கிங் அப். இப்போது தமிழ்நாடு இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இன் இவி டெக்னாலஜி. அது மேனுஃபேக்சரிங் ஆஃப் இவிஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் டெலிஃபோன்ஸ். இந்தியா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் 30,000 crores worth of telephones every month. இதெல்லாம் பார்க்குறச்ச மேனுஃபேக்சரிங் வில் ஆல்சோ டெஃபினெட்லி பிக்கப் அண்ட் கன்சம்ஷன் வில் ஆல்சோ பிக்கப். ஸோ இந்த 3 செக்மெண்ட் லாங் டேர்மில் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரி, நம்ம பார்க்குறோம் இப்போ லாஸ்ட் 1 இயர் டைம் ஓட மிட் அண்ட் ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேபுலஸாக இருக்குது. இது ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா டாப் ஒன் கிட்டத்தட்ட 55% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரி ஸ்மால் கேப்போட கேட்டகரி ஆவரேஜ் எடுத்தாலே கிட்டத்தட்ட 30 to 33% இருக்குது. அதே சமயத்தில் மிட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபண்ட் ஹஸ் கிவன் ஈவன் டாப் ஃபண்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபண்ட்ஸ் விச் ஹஸ் ஹியூஜ் அசட்ஸ் 30,000 கோடி 35,000 கோடி அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களே ரீசனபிளாக கிட்டத்தட்ட 35-40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரொம்ப ஹையாக இருக்குது. ரெண்டாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட பி வேறு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட வியூ ஆன அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் என்ன, உங்களோட அட்வைஸ் டு த இன்வெஸ்டர்ஸ் என்ன உங்களுக்கு? மிட் அண்ட் ஸ்மால் கேப் க்ரோத் டெஃபினட்டாக லார்ஜ் கேப்போட ஸ்லைட்லி பெட்டர். அதனால் மீடியம் டேர்மில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஜென்ரலி டூ பெட்டர். அதனால் நம்மளுக்கு வெல்த் பில்டிங்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் டெஃபினட்டாக கொஞ்சம் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். லார்ஜ் கேப்பில் என்ன அட்வான்டேஜ்னால் பிகாஸ் ஆஃப் தேர் சைஸ் அவ்வளோ வாலட்டிலிட்டி கம்மியாகிடுது. வாலட்டிலிட்டி அவ்வளோ இல்லை. மிட் கேப்ஸில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி, ஸ்மால் கேப்ஸில் அதோட ஜாஸ்தி. அதனால் இந்த மாதிரி சமயத்தில் மிட் கேப்ஸ் கொஞ்சம் கட் பேக் பண்ணி லார்ஜ் கேப்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறது இஸ் மோர் ப்ரூடென்ட்னு தோணுது. பட் ஃபார் அ லாங்கர் டேர்ம் இன்வெஸ்டர் க்ரோத் வில் கம் ஒன்லி ஃப்ரம் மிட் கேப்ஸ். நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம், நம்ம மிட் கேப் ஃபண்ட் லான்ச் பண்ணுறச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் இந்தியன் மிட் கேப் இண்டெக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அமெரிக்கன் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ். அது என்ன சொல்கிறதுன்னா, இந்த மிட் கேப்ஸ் இந்தியாவோட மிட் கேப் செக்டர் வில் க்ரோ அண்ட் பிகம் சார்ட் ஆஃப் லைக் யூஎஸ் லார்ஜ் கேப்ஸ். அதனால் இந்தியன் மிட் கேப் செக்டர் இஸ் பெட்டர் பிளேஸ்ட் ஃபார் லாங்கர் டேர்ம் க்ரோத். ஃபைனான்ஷியல்ஸ் அவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இல்லை மிட் கேப்ஸில். மேனுஃபேக்சரிங் நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்குது, சர்வீசஸ் நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இஃப் யூ லுக் அட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேப் டெஸ்ட் எல்லாம் மிட் கேப்பில் தான் பதிஞ்சிருக்கு. அதனால மிட் கேப் இஸ் எ பெட்டர் ஆசெட் அலோகேஷன் ஃபார் த மீடியம் டு லாங் டேர்ம். சரி, இப்போ நம்ம பிட்ஸ் அண்ட் பீசஸாக கேட்டோம். எப்பயுமே ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்பயுமே நினச்சிட்டு இருப்பாங்க மார்க்கெட் அவுட்லுக் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்குன்ட்டு. பட் மார்க்கெட் அவுட்லுக் ஃபஸ்ட்டே கேட்டால் அதோட போயிடுவாங்க, நாலேஜ் கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ தான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டாக அந்த கொஸ்டினை கேட்க போகிறேன். மார்க்கெட் அவுட்லுக் என்ன, இன்னேருந்து ஒரு 1-2-3 இயர்ஸ்க்கு என்னோட பணம் எவ்வளோ அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஏறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல, இல்லை நான் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாமா, ஹை டபுள் டிஜிட்டா, லோ டபுள் டிஜிட்டா, என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் வியூ ஆன் மார்க்கெட் அவுட்லுக்? இந்தியாவில் மேக்ரோ இஸ் வெரி குட். ஏன்னா கம்பெனியில் பாரோயிங் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பேங்க்கில் என்பிஎல் ப்ராப்ளம், நான் பர்ஃபார்மிங் லோன் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேங்க்ஸ் கேன் லெண்ட், கம்பெனிஸ் கேன் பாரோ, தே கேன் க்ரோ. அதனால லாங் டேர்ம் விசிபிலிட்டி இஸ் வெரி குட். இது இப்போது ஷார்ட் டேர்ம் சேலஞ்சஸ் என்னன்னு தோணுறதுன்னா, இந்த மான்சூன் கொஞ்சம் பேட்சியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ரெண்டாவது மூணாவது அமெரிக்காவில் கொஞ்சம் அகெயின் வாலட்டிலிட்டி இருக்குது. ஸ்லோ டவுன் அமெரிக்காவில் ஆச்சுன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும், குளோபல் இம்பேக்ட் இருக்கும். அதனால ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் காஷியஸாக இருக்க சொல்கிறோம். பட் லாங் டேர்ம் இந்தியா இஸ் த பெஸ்ட் க்ரோத் ஸ்டோரி ஃபார் அஸ். ஸோ அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் டெஃபினட்டாக ஈக்விட்டி ஆசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எப்பயுமே இப்போ தேர் ஆர் 2 செக்டர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆகுது. ஒன்று வந்து இப்போ நியூ என்டர் மார்க்கெட்லாம் நல்லா இருக்குது, இப்போ பார்த்து வர மாதிரி வருவாங்க. ஏன்னா நம்ம கோவிடில் பார்த்தோம், கோவிடுக்கு அப்புறம் நிறைய நியூ டிமேட்ஸ் ஆஃப் ரியலி ஓப்பன். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கேம், தே தாட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் வெரி வெரி ஈஸி அப்படின்னு நினச்சி வந்தால் திருப்பி திடீர்னு பார்த்தா லாஸ்ட் இயர் திடீர்னு இன்ஆக்டிவ் டிமேட் அக்கௌண்ட் 1.35 crore மேலே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வர இன்வெஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறதுக்கு அட்வைஸ் தரேன். மெயினாக நியூவர் இன்வெஸ்டர்ஸ் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். ஈக்விட்டி மார்க்கெட்டில் இதனால என்டர் பண்ணுறோன்னா வெல்த் பில்டிங். இந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் அப்பப்போ வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் ஷார்ட் டேர்ம் லாஸும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஷார்ட் டேர்ம் ரிட்டர்னுக்காக துரத்தின்னு போனோம்னா அது ஷார்ட் டேர்ம் லாஸாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இன்வெஸ்டர்ஸ் ஷுட் பி கேர்ஃபுல். So we are always focus on wealth building. Equity asset is the best wealth building asset class. அதனால் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் வியூவோட வரணும்.
அப்போது இப்போது நியூ இன்வெஸ்டர் டிஃபிடெண்ட்டாக இருக்காங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்கன்னா ஹைப்ரிட் இல்லைனா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அந்த மாதிரி ஆசெட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல என்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் என்டர் பண்ணி அப்புறம் மிட் கேப் என்டர் பண்ணலாம். அப்படி இருந்தான்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை நம்ம எஸ்ஐபியில் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் மட்டும் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணலாமா, இல்லைனா நம்ம ஃப்ளெக்ஸி கேப்பும் குட் ஆப்ஷன். ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் கிவ்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். இட் இஸ் அ டைனமிக்லி பேலன்சிங் ஃபண்ட். அதனால ஃப்ளெக்ஸி கேப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ நியூவர் இன்வெஸ்டர் கேன் யூஸ் எனி ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ் டு கம் இன் டு த மார்க்கெட். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆலோகேட் பண்ணணும். முன்னாடி மாதிரி ஃபுல் அசெட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணி லிக்விடிட்டி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். அப்பப்போ மார்க்கெட்டில் ஏதான வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிட்டு பணத்தை பில்டப், எக்ஸ்போஷர் பில்டப் பண்ணலாம். சரி, நார்மலாக இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் அது மாதிரி வரும்போது ஒரு ஃபண்ட் மேனேஜர் டாக் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து அந்த ஃபண்டை பற்றி இருக்கிற அந்த ஃபண்டில் இருக்கிற ஸ்கீம்ஸ் அதை பற்றி பேசுறது அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இவ்வளோ நாளாக. பட் இந்த வாட்டி நானே கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டேன் அவங்கள்ட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணுன்ட்டு. இப்போ நான் பார்த்தோம் ஜேஎம் ஃபண்டு திடீர்னு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரியலி இம்ப்ரூவ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வேல்யூ ஃபண்டாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கட்டும், உங்களோட ஹைப்ரிட் ஃபண்டாக இருக்கட்டும், இவங்க டாப் 1, 2, 3 வந்துட்டீங்க திடீர்னு. என்ன ரீசன், ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்க? நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்களோட வேல்யூ ஃபண்ட் கிட்டத்தட்ட 36-37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க. எதனால இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு? டு யூ யூஸ்ட் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி டு பில்ட் திஸ் பர்ஃபார்மன்ஸ்? அண்ட் வாட் இஸ் யுவர் கோயிங் ஃபார்வர்ட்? ஹவ் an இன்வெஸ்டர்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜேஎம்? இது இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we created a philosophy. Our philosophy is called the geek philosophy, which is growth in earnings and earnings quality. Growth in earningsனால் கம்பெனி வளரணும். அது இஃப் த கம்பெனி இஸ் நாட் க்ரோயிங்னா அதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று செக்டரில் பிரச்சனை இருக்குது, இல்லை கம்பெனியில் பிரச்சனை இருக்குது. அதனால கம்பெனியில் க்ரோத் இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, க்ரோத் இன் ஏர்னிங்ஸோட நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் குவாலிட்டியும் முக்கியம். ஏர்னிங்ஸ் குவாலிட்டின்னு சொன்னோன்னா நம்ம ப்ராஃபிட் மட்டும் காட்டக்கூடாது, கேஷ் ஃப்ளோவும் காட்டணும். கேஷ் ஃப்ளோன்னு என்னென்னா கம்பெனி விற்றுட்டு பணம் பண்ணி அது கேஷாக இருக்கணும். அந்த கேஷ் இருந்தால் தான் நிஜமாகவே ப்ராஃபிட் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கேஷ் இருந்தான்னா அவங்களுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை டிவிடெண்ட் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோமே வெஞ்சு நம்ம க்ரோத் மட்டும் பார்க்கறது இல்லை. இந்த டிசிப்ளின் வச்சுட்டு நம்ம அப்பப்போ கம்பெனி போர்ட்ஃபோலியோவை வி புல் அவுட் இன்எஃபிஷியன்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் புட் நியூ ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி டிசிப்ளின்டு அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு நாளில் வரல, ஒரு மாதத்தில் வரல, 2 வருஷமாக சஸ்டெயின்ட் எஃபர்ட்னால தான் வந்திருக்கு. அதனால் வி திங்க் இந்த எஃபர்ட் அண்ட் ப்ராசஸ் வில் கண்டினியூ. ரிஸ்க் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸும் நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கம்ப்ளைன்ஸ் எஃபர்ட்டும் ரொம்ப நிறைய பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்குறச்ச நம்ம வி ஆர் வெல் பிளேஸ்ட் டு மெயின்டைன் திஸ் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வேல்யூ ஃபண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம். திடீர்னு வேல்யூ ஃபண்ட்ஸ் பிகம் வெரி மோர் ஆக்டிவ் அண்ட் வைப்ரண்ட். நல்ல சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க வேல்யூ ஃபண்டு. அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் வேல்யூலேயே இருக்கணுமா, இல்லை மிக்சர் ஆஃப் வேல்யூ அண்ட் க்ரோத்தில் போகணுமா? ஏன்னா 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் ரியலாக க்ரோத் ஃபண்ட்ஸ் வில் பர்ஃபார்ம். திடீர்னு 3 இயர்ஸ் ஒரு வேல்யூ ஃபண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஆல்ரெடி இருக்குது. இது கரெக்டாக? இல்லை வேல்யூ ஃபண்ட்ஸ்லையும் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நீங்களே அது வேல்யூ க்ரோத் நீங்கள் மேனேஜ் பண்ணிவிடுங்களா, வர இன்வெஸ்டர் நான் வேல்யூ க்ரோத்துக்கு நடுவில் இங்கே அங்கே மூவ் பண்ணணுமா? நம்ம பண்ண ரிசர்ச்சில் என்ன தெரியுதுன்னா, வேல்யூ ஸ்டாக்காக இருக்கட்டும், க்ரோத் ஸ்டாக்காக இருக்கட்டும், ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லைன்னா அது ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால we look at value with growth. Our value fund invests in stocks which have growth. growthனா ஏர்னிங்ஸ் வருஷம் ஏறின்னு போகணும். வருஷம் ஏறின்னு போனோன்னா டிவிடெண்ட்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த லோ வேல்யூ ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் லோவஸ்ட் பிஇ ஸ்டாக்ஸ் ஹேவ் டெலிவர்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ்.
இது இதனாலனா மோஸ்ட் ஆஃப் த PSU ஸ்டாக்ஸ் ஆர் இன் த லோவஸ்ட் PE செக்மெண்ட் அண்ட் இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால க்ரோத்தும் விசிபிலிட்டி இருக்கிறதுனால தீஸ் ஸ்டாக்ஸ் ஹவ் ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். ஸோ க்ரோத் ஹேஸ் டு பி தேர் இன் வேல்யூ வித்தவுட் க்ரோத் இஸ் அ வேல்யூ ட்ராப். தேங்க்ஸ் சார் எங்கள் இன்வெஸ்டர்ஸோட இவ்வளோ நாள் உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணதுக்கு. இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாலேஜாக வச்சுருந்தா இட்ஸ் வேஸ்ட். எப்போ நாலேஜை விஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறது தான் we can able to utilize the benefit. இப்போ இந்த நாலேஜ் எல்லாம் வச்சு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் வருஷம் கழிச்சோ நீங்கள் தேங்க்ஸ் போடுங்க. டெஃபினெட்லாக வில் ஷேர். உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்டர்வியூவில் நம்ம உங்களுக்கு வேண்டிய நாலேஜ் எடுத்துகிட்டு வருவோம். தேங்க்ஸ் ஃபார் வியூவிங் திஸ் சேனல். நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.